ஏன்னா விரதம்னாவே இன்றைக்கி எல்லாருக்கும் விரதம்னாவே என்னன்ற ஒரு புரிதல் என்பது இல்லை. ஸோ அந்த விரதம் என்பது எப்படின்னா, விரதம் என்பது என்னன்னாக்கா மனதில் எந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் இல்லாத ஒரு நிலை தான் விரதம், தியானம் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ அப்போ மனதில் எண்ண ஓட்டம் இல்லைனாவே அங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த விரதத்தை ஏன்னா விரதத்தை அப்போ நமக்கு உணவு கட்டுப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உணவு கட்டுப்பாடு, தூய்மை இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த வாசமும் உணவில் நாக்கில் ஏற்படுற டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய எண்ண ஓட்டங்களை தூண்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு மசாலாவாக ஒன்று யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு ஹாப்பியாக ஒன்று யோசிக்க தோணும். அதே மாதிரி ஒரு வேர்வை ஸ்மெல்லு நம்ம உடம்புல ஒரு வேர்வை ஸ்மெல் பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வேர்வை ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல முகம் மாற்றம், எண்ண அலைகள் வந்து ஓடும். ஸோ அதனால் என்னக்க இந்த ஐம்புலன்கள் வழியாக கண், காது, மூக்கு, வாய் இந்த ஐம்புலன்கள் வழியாகவும் எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்திருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். இதைத்தான் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி ஐம்புலன்கள் வழியாக எண்ண ஓட்டங்களை குறைத்து அந்த எண்ண ஓட்டத்தெல்லாம் ஒன்றுத்தின் மேலே செலுத்தணும். அது உங்கள் சிவத்தின் மேலே செலுத்தி அதை வலுவாக்கும் போது தான் உங்கள் சிவம் என்பது வலுவாகும், உங்கள் வாழ்க்கை என்பது மாறும். இதை பார்த்தா டீட்டெயில் வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.